ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா எக்கோவேக்ஸோட டிபாட் N10 வேக்கம் கிளீனர் ரிவ்யூ தான் வந்து பார்க்க போகிறோம். இந்த ப்ராடக்ட்டை நாங்கள் ஏன் வாங்கணும் அப்படின்னா, முக்கியமான காரணம் வந்து ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா அமேசானில் பெஸ்ட்டு செல்லிங்கில் நம்பர் 1 அதிக நாளாக இருக்கிற ப்ராடக்ட்டு. அதுக்கப்புறம் பாசிட்டிவ் ரிவ்யூஸ்னு வந்து பார்க்கும்போது எம்ஐயை விட இது நல்லாவே இருந்தது. அப்புறம் நாங்கள் 2 பேருமே ஒர்க்கிங்கிறதுனால எங்களுக்கு டைம் சேவ் ஆகும் அப்படின்றதெல்லாம் வாங்கியிருக்கோம். உண்மையிலேயே இது வந்து எங்களுக்கு வந்து டைம் வந்து சேவ் பண்ணிச்சா, ஒர்த்தாக இருக்கா அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா இந்த வீடியோக்குள்ளே பேசுவோம். லாஸ்ட்டு 2 மந்த்ஸாக இந்த ப்ராடக்ட்டை வந்து நாங்கள் யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். இதுதான் வந்து க்ளீன் பண்ணதுக்கப்புறம் எடுத்த ஷாட்டு. இது மட்டுமே நம்பி நீங்கள் டிசைட் பண்ணோன்னா இது வீடியோக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் ப்ளஸ் அண்ட் மைனஸ் வந்து நம்ம டீட்டெயிலாக ஒரு செக்ஷனில் வந்து பேசியிருக்கோம். இப்போ ஒரு செக்ஷனாக போயிடுவோம். அன்பாக்சிங். இப்போ அன்பாக்சிங் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு கார்ட்போர்டு, அந்த பெரிய கார்ட்போர்டுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா இந்த எக்கோவேக்ஸோட ஒரு கார்ட்போர்டு வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ அந்த எக்கோவேக்ஸ் கார்ட்போர்டில் வந்து பார்த்திங்கன்னா அவங்க பிராண்டிங் வந்து கொடுத்துருக்காங்க. அப்புறம் அந்த மாடல் நேம் டிபாட் அப்படின்ட்டு வந்து கொடுத்துருக்காங்க, அவங்க பிராண்டிங் எக்கோவேக்ஸு. இப்போ இதை வந்து ஓப்பன் பண்ணிவிட்டு இது உள்ள என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்ட்டு நம்ம பார்ப்போம். இதை வந்து இப்போ வந்து கட் பண்ணியாச்சு. அது உள்ள வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட பிராண்டிங்கோட கார்ட்போர்டு வந்து கொடுத்துருக்காங்க எக்கோவேக்ஸு. இதை வந்து ஓப்பன் பண்ணுவோம். ப்ராடக்ட் பாக்ஸை வந்து எடுத்தோடனே பார்த்திங்கன்னா இது உள்ள என்னென்ன இருக்குது அப்படின்ட்டு நம்ம ஒன்றா பேசுவோம். பாக்ஸ் மேலே என்னென்ன கொடுத்துருக்காங்கன்ட்டு பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஓஸ்மோ மாப்பிங் சிஸ்டம், அப்புறம் ட்ரூ மேப்பிங் லேசர் நேவிகேஷன், சுப்பீரியர் ரன் டைமு. இது மூணுத்தையும் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொன்றா வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க பேக் சைடு. அது என்னென்னு பார்த்துடலாம். இந்த ஓஸ்மோ மாப்பிங் சிஸ்டம் அப்படின்னா ஒரே பிரச்சனை வந்து வேக்கமும் மாப்பும் பண்ணிவிடும் சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் ட்ரூ மேப்பிங் லேசர் நேவிகேஷன் வந்து பார்த்திங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அது வந்து மேப் க்ரியேட் பண்ணி வேக்கமும் மாப்பிங் வந்து பண்ணிவிடும் சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் ரன் டைம் வந்து பார்த்திங்கன்னா 5200 mAh வந்து கெப்பாசிட்டின்றதுனால ரொம்ப நேரமே வந்து ரன் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ அன்பாக்ஸ் பண்ணதும் பார்த்திங்கன்னா உள்ளே வந்து பார்த்திங்கன்னா ஒரு யூசர் மேனுவல் வந்து பார்த்திங்கன்னா எல்லா லாங்குவேஜ்லேயும் அவ்வளோ பெருசு புக்லெட் மாதிரி வந்து தந்திருக்காங்க. மேலே இருக்கிற அந்த கார்ட்போர்டை வந்து எடுத்துகிட்டு உள்ளே என்னென்ன இருக்குது அப்படின்ட்டு பார்த்துடலாம். இதில் வந்து பார்த்திங்கன்னா எல்லா அக்சசரிஸுமே இருக்குது. ஒவ்வொன்றா பார்த்துருவோம். இப்போ வந்து ஒரு சார்ஜிங் கேபிள் வந்து கொடுத்துருக்காங்க. இதுதான் வந்து அந்த சார்ஜிங் கேபிள். லென்த்தும் வந்து பெருசாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன், நான் காட்டுறேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வேக்கம் கிளீனர் தான். இதுக்கு மேலே வந்து ஒரு கவர் வந்து கொடுத்துருக்காங்க. அந்த கவர் ரிமூவ் பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு நம்ம வந்து பார்ப்போம். சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கு. ஒயிட் கலருன்றதுனால செம்மையாக இருக்குது பார்க்குறதுக்கு, லக்ஸுரி ஃபீலு. ஆனால் வந்து கரை தான் பயங்கரமாக படிஞ்சிடும். நான் லாஸ்ட்டு 2 மந்த்ஸாக யூஸ் பண்ணுறதுனால வீட்டில் கிட்ஸ் இருக்கிறதுனால ரொம்ப பிரச்சனையாக இருக்குது. கரை பயங்கரமாக படிக்குது. பேக் சைடு வந்து இப்படி தான் இருக்குது. அதுக்கப்புறம் வேறு என்னென்ன இருக்குது அப்படின்ட்டு வந்து பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஒன்றா வந்து நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் நான். இப்போ வந்து நெக்ஸ்ட் அந்த பாக்ஸ்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா அந்த மாப்பிங் பேடும் மாப்பிங் கிளாத்தும் வந்து இதில் வந்து கொடுத்துருக்காங்க. அது வந்து எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது அதெல்லாமும் நம்ம வந்து பார்த்துடலாம். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சைட் ப்ரஷ், இது வந்து க்ரீன் கலரு, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ரெட் கலர் 2 சைட் ப்ரஷ் வந்து இருக்குது. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா டாக்கிங் ஸ்டேஷன், பவர் ஸ்டேஷனு. இதில் தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம அந்த வேக்கம் கிளீனர் வந்து நம்ம சார்ஜ் பண்ண போகிறோம். ஆட்டோமேட்டிக்காக அதுவே வந்து சார்ஜ் ஆகிடும். அதெல்லாம் வந்து நம்ம டீட்டெயிலாக வந்து பேசலாம். இதுதாங்க கம்ப்ளீட் பாக்ஸ் ஐட்டம்ஸ். இப்போ எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பார்த்தலாம். ஃபஸ்ட்டு சார்ஜிங் ஸ்டேஷன்லாம் பவர் டாக்கு. இப்போ அதில் வந்து பார்த்திங்கன்னா அந்த பவர் கேபிளை வந்து நம்ம வந்து கனெக்ட் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் பின்னாடியே வந்து பார்த்திங்கன்னா அந்த ஒயரையும் வந்து நம்ம இது மாதிரி சுற்றி வச்சுக்கலாம். சைடில் வந்து இது மாதிரி லாக் பண்ணிட்டோம் அப்படின்னா ஒரு சைடாக வந்து ஆர்கனைஸ்டாக இருக்கும். இதை வந்து பண்ணலை அப்படின்னா பின்னாடி வந்து அந்த ஒயர் இருக்கும். அதனால் அந்த ஒயர் வந்து தடுத்துட்ருக்கும். அந்த பொசிஷன் வந்து கரெக்டாக இருக்காது. அதனால் இது மட்டும் ஒரு ஃபஸ்ட்டு நோட்டு மாதிரின்னு வச்சுங்க. இதை ப்ராப்பராக பண்ணிவிடுங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒயரோட லென்த்துன்னு வந்து பார்க்கும்போது செம பெருசாகவே இருக்குது. இதில் இத்தனைக்கும் ஒரு ரோல் வேறு நம்ம எக்ஸ்ட்ரா சுற்றி வச்சுருக்கோம். இதனுடைய பேக் சைடு வந்து பார்த்திங்கன்னா ரிசர்வாயர் இருக்குது. அதை எப்படி ரிமூவ் பண்ணோம் அப்படின்னா அந்த பட்டனை ப்ரெஸ் பண்ணி இழுத்தோம் அப்படின்னா வந்துடுது. அதுக்கப்புறம் இங்கே ஒரு வாட்டர் இன்லெட் இருக்குது. இந்த வாட்டர் இன்லெட் வழியாக தான் நம்ம தண்ணியை வந்து ஃபில் பண்ணிவிட்டு மாப்பிங்க்கு வந்து நம்ம யூஸ் பண்ண போகிறோம். க்ளோஸ் பண்ணுறதும் ஈஸி தான், ரப்பரில் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த வழியாக தான் வந்து பார்த்திங்கன்னா தண்ணியை வந்து அதை வந்து வெளியே வந்து ரிலீஸ் பண்ணும். இந்த மாப்பிங் பிளேட் வழியாக வந்து நனைஞ்சு அங்கே இருக்கிற ஹோல் வழியாக தண்ணி வந்து இந்த மாப்பிங் பிளேட் வழியாக நனைஞ்சு அப்படியே வந்து க்ளீன் பண்ணிகிட்டே வரும். இப்போ இந்த மாப்பிங் பேடை வந்து பார்த்திங்கன்னா அங்கே இங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டிக்கி வர மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. சூப்பராக இருக்குது. இங்கே வந்து மட்டும் இங்கே லாக் பண்ணுற மாதிரி இருக்கும். நான் அதை எப்படி போட்டு காட்டுறேன் பாருங்கள். இப்போ இந்த இடம் மட்டும் வந்து இங்கே வந்து லாக் பண்ணிடுறோம். உள்ள அந்த கிளாத்தை வச்சு சூப்பராக வந்து கொடுத்துருக்காங்க. அந்த சைடு வந்து பார்த்திங்கன்னா அப்படியே எல்லா எஜஸ்லேயும் வந்து ஸ்டிக் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்படி தடை விட்டால் போதும், பக்காவே இருக்கும். மாப்பிங் பேடை வந்து நம்ம ஈஸியாக வந்து இன்ஸ்டால் பண்ணிடலாம் மாப்பிங் பிளேட்டில். அதுக்கப்புறம் டாப் கவரை வந்து எடுத்துட்டோம் அப்படின்னா இங்கே வந்து மல்டி ஃபங்க்ஷனல் ஒரு க்ளீனிங் டூல் வந்து கொடுத்துருக்காங்க. அதை வச்சு நம்ம இங்கே க்ளீன் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இது பெருசாலாம் ஒன்றும் யூஸ் எல்லாம் இல்லை. அதுக்கப்புறம் இந்த டஸ்ட்பின் வந்து எப்படி எடுக்கணும் அப்படின்னா அந்த ஹேண்டில் வந்து இப்படி ப்ரெஸ் பண்ணி மேலே தூக்கணும் அப்படின்னா அவ்வளோதான். டஸ்ட்பின் வந்து வெளியே வந்துடுது. இப்போ அந்த டஸ்ட்பின் வந்து மேலே இங்கே வந்து ஆன்டி பாக்டீரியல் ஃபில்டர் வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த கேப் வழியாக தான் அந்த மெயின் ப்ரஷ் வழியாக இங்கே வந்து பாருங்கள் டஸ்ட்லாம் வந்து கலெக்ட் ஆகி இந்த டஸ்ட்பினுக்குள்ளே வந்து வருது. இப்போ இதுதான் வந்து அந்த ப்ராசஸ் வந்து கொடுத்துருக்காங்க. எப்படி வந்து க்ளீன் பண்ணுறது, காய வைக்கிறது அப்படின்றது தான். இப்போ எப்படி நம்ம அதை மறுபடியும் அதில் வந்து இன்ஸ்டால் பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். அந்த ஹேண்டில் மட்டும் தூக்கிட்டு உள்ளே வச்சுட்டு ஒரு ப்ரெஸ் பண்ணால் லாக்கு. மறுபடியும் வந்து அந்த ஹேண்டிலை வந்து வெளியே எடுத்தோம் அப்படின்னா அன்லாக்.
நெக்ஸ்ட்டு இதுதான் ஆன்டி பாக்டீரியல் ஃபில்டரு. இதை தனியாக ரிமூவ் பண்ணலாம் எப்படின்னு காட்டுறேன். இதுதான் ரிலீஸ் பட்டனு. இந்த ரிலீஸ் பட்டனை வந்து ப்ரெஸ் பண்ணோம் அப்படின்னா அந்த மேலே இருக்கிற டாப் வந்து ஓப்பன் ஆகிடும். டஸ்ட்டெல்லாம் வந்து இந்த மாதிரி டஸ்ட்பினில் வந்து கொட்டிடலாம். இங்கே வந்து ஏன் கொட்டுறோம் அப்படின்னா எது மாதிரி டஸ்ட்லாம் வந்து கலெக்ட் பண்ணியிருக்குன்னு பார்ப்போம். அதுக்கப்புறம் இதுதான் அந்த ஃபில்டர் நெட்டு. இது மேலே இருக்கிறது ஆன்டி பாக்டீரியல் ஃபில்டரு. அதை தனியாக நம்ம ரிமூவ் பண்ணலாம். இங்கே வந்து அந்த கேப்பு வழியாக விட்டு நம்ம இப்படி மேலே வந்து இழுத்தோம் அப்படின்னா புல் பண்ணோம் அப்படின்னா அது வந்துடும். கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. இது மாதிரி எடுத்துட்டோம் அப்படின்னா இது தனியாக வந்து வாஷ் பண்ணி வெயிலில் வந்து காய வச்சுக்கலாம். இந்த டஸ்ட்லாம் வந்து பாருங்கள், பல்பம், பூண்டு, சாக் பீஸு, குட்டி குட்டி சாக் பீஸு, அதுக்கப்புறம் மைன்யூட்டான இந்த டஸ்ட்டுலாம் வந்து பார்த்திங்கன்னா எடுத்துருக்கு. இப்போ வந்து எப்படி வந்து நம்ம லாக் பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். இப்போ இந்த ஆன்டிபாக்டீரியல் ஃபில்டரை வந்து அந்த டஸ்ட்பின் இது மேலே வச்சு 2 சைடும் வந்து ப்ரெஸ் பண்ணோம் அப்படின்னா லாக் ஆகிடும். அவ்வளோதான், ரொம்பவே சிம்பிள் தான். அதெல்லாம் வாஷ் பண்ணி வெயிலில் வந்து காய வச்சு யூஸ் பண்ணுறது பக்காவாக இருக்கும். இப்போ பேக் சைடு வந்து பார்த்திங்கன்னா எப்படி அதே மாதிரி என்னென்ன இருக்குதுன்னு நம்ம பார்த்துடலாம். இப்போ இந்த சைட் ப்ரஷ் வந்துருக்கு. அதை வந்து எப்படி ரிமூவ் பண்ணுறது அப்படின்னா லைட்டாக வந்து அந்த 2 இது பிடிச்சி தூக்கணும் அப்படின்னா வெளியே வந்துடுது. இப்போ இதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிறதுனால அவ்வளோ முடி வந்து இதில் சுற்றிட்டு இருந்தது. அதெல்லாம் வந்து நான் நிறைய கட் பண்ணிட்டேன். இப்போ கொஞ்சம் முடி தான் வந்து நாங்கள் காட்டுறோம். அந்த முடியெலாம் வந்து எடுத்தாச்சு. இப்போ வந்து க்ளீன் பண்ணிட்டு ஒரு ப்ரெஸ் பண்ணோம் அப்படின்னா லாக் ஆகிடும். அவ்வளோதான். இது வந்து ரொம்பவே சிம்பிள் தான். சேம் தாங்க. இதேமாரி வந்து பார்த்திங்கன்னா ரெட் கலர் சைட் ப்ரஷ்ஷு, அது 2த்தையும் வந்து பிடிச்சி நம்ம அந்த ப்ரஷ்ஷை பிடிச்சி அப்படியே மேலே தூக்கணும் அப்படின்னா மேலே வந்துடும். சிம்பிள் தான். கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பண்ணுங்கள். ரொம்ப ரஃப்பாக வந்து ஹேண்டில் பண்ண வேணாம். அதுக்கப்புறம் அதில் இருக்கிற முடி இது மாதிரி டஸ்ட்டு இதெல்லாம் வந்து க்ளீன் பண்ணிவிட்டு இங்கே பாருங்கள் எவ்வளோ முடி இருக்குது அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் இதுவும் வந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட் ஒரு லாக் ப்ரெஸ் பண்ணோம் அப்படின்னா லாக் ஆகிடும். அவ்வளோதாங்க. இப்போ இங்கே இந்த 2 சைட் ப்ரஷ் வந்து பார்த்தாச்சு. இங்கே தான் வந்து பார்த்திங்கன்னா மெயின் ப்ரஷ் இருக்குது. இதுதான் வந்து பார்த்திங்கன்னா அந்த சைட் ப்ரஷ் வந்து தள்ளும். இந்த மெயின் ப்ரஷ் வந்து பார்த்திங்கன்னா அந்த டஸ்ட்பினுக்கு வந்து எல்லாத்தையும் வந்து அனுப்பும். இப்போ இந்த 2த்தையும் வந்து ப்ரெஸ் பண்ணி உள்ளே பார்த்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி இப்படி அழுத்தணும் அப்படின்னா வந்துடும் இந்த மெயின் ப்ரஷ்ஷோட ப்ரொடெக்டிங் கவரு. இதை எடுத்துட்டோம் அப்படின்னா மெயின் ப்ரஷ் வந்து பார்த்திங்கன்னா ஈஸியாக வந்து ரிமூவ் பண்ணிடலாம். இங்கே ஒரு சைடு மட்டும் தான் லாக் ஆகிருக்கு. இன்னொரு சைடு வந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட் வந்து சப்போர்ட் மட்டும் தான் இருக்கும். இந்த ப்ரொடெக்டிங் கவர் தான் வந்து பார்த்திங்கன்னா இதை ஹோல்ட் பண்ணி வச்சுங்குது. இதில் வந்து பார்த்திங்கன்னா இது செகண்ட் டைம் க்ளீனிங்கு. ஃபஸ்ட் டைம் க்ளீன் பண்ணும் போதெல்லாம் நாங்கள் இதெல்லாம் கவனிக்கவே இல்லை. ஒரு 2-3 வீக்ஸ் வந்து கண்டினியூஸாக யூஸ் பண்ணிகிட்டு இருந்தோம். அவ்வளோ முடி டஸ்ட்டு செம்ம கேவலமாக இருந்தது பார்க்குறதுக்கே. இப்போ வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் அந்த மெயின் ப்ரஷ்ஷு கீழே வந்து எவ்வளோ டஸ்ட்டாக இருக்குது அப்படின்ட்டு. இது மாதிரி தாங்க இப்போ வந்து ஃபிக்ஸ் பண்ணணும். ஒரு சைடு வந்து வச்சுட்டு லாக் பண்ணிட்டோம் அப்படின்னா சிம்பிள் லாக் ஆகிடும். அதுக்கப்புறம் அந்த ப்ரொடெக்டிங் கவரை வச்சு கரெக்டான பொசிஷனில் வச்சு உள்ளே வந்து இப்படி ப்ரெஸ் பண்ணோம் அப்படின்னா லாக் ஆகிடும். சிம்பிள் தான். இப்போ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இதுதான் அந்த ரிசர்வாயர் மேலே வந்து அந்த மாப்பிங் பேடு பிளேட்டு எல்லாமே வந்து கனெக்ட் பண்ணியிருக்கோம். இப்போ வந்து அதை நம்ம இன்சர்ட் பண்ணியாச்சு. இப்போ பேக் சைடு என்னென்ன இருக்குன்னா அந்த மாப்பிங் பேடு, பிளேட்டு, அப்புறம் 2 வீல் வந்து இருக்குது, 2 சைட் ப்ரஷஸ் வந்து இருக்குது, அதுக்கப்புறம் அந்த ரொட்டேட்டிங் வீல், யூனிவர்சல் வீல்னு சொல்லுவாங்க, அந்த சார்ஜிங் காண்டாக்ட் பாயிண்ட்ஸு, அதுக்கப்புறம் அந்த ப்ரொடெக்டிங் கவர் இருக்குது, மெயின் ப்ரஷ் இருக்குது. இதுதாங்க பேக் சைடு கம்ப்ளீட்டான ஐட்டம்ஸு. அதுக்கப்புறம் சென்சார்ஸ். இது வந்து ஆன்டி ட்ராப்பு சென்சார்ஸு. நான் எங்கேயாவது வந்து கீழே விழாமல் இருக்கிறதுக்கு வந்து இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கப்புறம் இங்கே மேலே வந்து பார்த்திங்கன்னா அதுதான் மெயின் சென்சாரு, அந்த ட்ரூ மேப்பிங் சென்சாரு. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த மாப்பிங் பேடு பிளேட்டையும் வந்து தனியாக ரிமூவ் பண்ணிக்கலாம். அதை வந்து இது மாதிரி நம்ம முன்னாடி காமிச்ச மாதிரி ஒட்டிட்டு இது மாதிரி ப்ரெஸ் பண்ணோம் அப்படின்னா அந்த ரிசர்வாயரில் வந்து ஈஸியாக வந்து லாக் ஆகிடும். வந்து வேக்யூம் கிளீனர் வந்து டாக்லேருந்து எப்படி வந்து ஸ்டார்ட் ஆகுதுன்னு பார்ப்போம். அந்த ஆட்டோ மோட் பட்டன் வந்து ப்ரெஸ் பண்ணால் போதும். நம்ம ஆப்பில் வந்து ஆப்ரேட் பண்ணிக்கலாம். இப்போ இங்கே வந்து பட்டன் மூலிமா வந்து நம்ம ப்ரெஸ் பண்ணி நான் காட்டுறேன். அப்போ தான் வந்து நம்ம ப்ரெஸ் பண்ணது தெரியுன்றதுனால அப்படியே வந்து க்ளீன் பண்ண ஆரம்பிக்குது. இப்போ வந்து க்ளீனிங் வந்து முடிஞ்சிச்சு அப்படின்னாலும் டாக்குக்கு வந்து சூப்பராக அதுவே வந்து போயிட்டு சார்ஜிங்க்கு வந்து போயிட்டு சார்ஜ் ஆகுது. சப்போஸ் வந்து இடையிலே க்ளீன் பண்ணிகிட்டே இருக்கும்போது கூட சார்ஜ் இல்லை அப்படின்னாலும் இடையிலேயே வந்து அது சார்ஜ் பண்ணும். என்ன ஒரு ட்ராபேக் அப்படின்னா சார்ஜ் பண்ணுறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நிறைய டைம் வந்து எடுத்துக்கிறதுனால எவ்வளோ ஹவர்ஸ் அப்படின்றது பின்னாடி வந்து நான் பேசுகிறேன். அவ்வளோ ஹவர்ஸ் ஆகுன்றதுனால ஒரு 3 to 4 ஹவர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அது வெயிட் பண்ண வேண்டியதாக இருக்கும். அதுக்கப்புறமா தான் திருப்பியும் வந்து அந்த பாதி முடிச்சதை கண்டினியூஷன் வந்து பண்ணணும். ஃபஸ்ட்டு டஸ்ட்டை வந்து எப்படி க்ளீன் பண்ணுது அப்படின்ட்டு பார்ப்போம். இப்போ க்ளீன் பண்ண எல்லா டஸ்ட்டையும் வந்து ஒரே இடத்துல போட்டு நான் வந்து இப்போ காட்டுறேன் செக் பண்ணுறதுக்காக. இது வந்து நம்ம எல்லாருக்கும் வந்து ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்காக. ஏன்னா மைன்யூட் டஸ்ட் வந்து பிக் பண்ணுதா இல்லையான்னு தெரியாது. அதனால் இவ்வளோ டஸ்ட்டை வந்துட்டு போட்டு நம்ம செக் பண்ணும்போது பார்த்திங்கன்னா சூப்பராகவே வந்து க்ளீன் பண்ணுது. எந்த குறையுமே வந்து சொல்ல முடியாது. ஆனால் இதை மட்டுமே வந்து நம்ம பார்க்கக்கூடாது. நிறைய நம்ம வந்து டெஸ்ட் பண்ணியிருக்கோம். அது ஒவ்வொரு செக்ஷன்லேயும் வந்து நம்ம வந்து பேசுவோம். அதில் வந்து குட்டி குட்டி மைனஸும் இருக்குது. ஆனால் க்ளீன் வந்து ஸ்ட்ரெயிட்டாக இது மாதிரி பண்ணும்போது எந்த பிரச்சனையும் இல்லை. நெக்ஸ்ட் வந்து ஃப்ளோர் டெஸ்ட்டு.
டெஸ்ட்டு. இப்போ மேலே ஃப்ளோரு இப்போது அதுலேருந்து கீழே விழுந்துருமா அது மாதிரி வந்து பதட்டம் பயம் இருக்கிறவங்களுக்கு இது வந்து செம்ம யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த டெஸ்ட்டு. இப்போ நம்ம வந்து டேபிள் மேலே வந்து நம்ம இந்த ஆன் பண்ணி விட்டுட்டோம் க்ளீனிங்கு. இது வந்து பாருங்கள் அந்த ஆன்டி ட்ராப் சென்சர் வந்து செம்மையாக வந்து ஒர்க் ஆகுது. கீழவே விழலை, ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா சைட்லலாம் போதே கண்டி ஆனால் கீழே விழவே இல்லை. இது கம்ப்ளீட்டாக இந்த வீடியோ வந்து நான் அப்படியே விட்டுறேன். ஏன் அப்படின்னா அப்போ தான் அந்த இப்போ சப்போஸ் வந்து நீங்கள் வாங்க போகிறேன்ற ஒரு ஐடியாவில் இருந்தீங்க அப்படின்னா இது வந்து செம்ம யூஸ்ஃபுல்லாக இருக்கணுன்றதுக்காக. இப்போ நான் கொஞ்சம் நேரம் வந்து பேச மாட்டோம், வாய்ஸ் வராது. நீங்கள் வந்து அந்த வீடியோ வந்து பாருங்கள் எப்படியும் வந்து அது எட்ஜஸ்லாம் வந்து போயிட்டு கண்ட்ரோல் ஆகுது அப்படின்ட்டு. முக்கியமான விஷயம் கிச்சனை வந்து எப்படி க்ளீன் பண்ணுது அப்படின்ட்டு தான் வந்து எல்லாருமே வந்து நினைக்கக்கூடிய பாயிண்ட்டு. அதனால் கிச்சனை வந்து எப்படி க்ளீன் பண்ணுது அப்படின்னா நல்லா தான் வந்து பண்ணுது. எப்படின்னா ஒரு 20% வந்து பார்த்திங்கன்னா நிறைய வந்து கரையாக இருக்கும். அது மாதிரி கரையெல்லாம் வந்து ரிமூவ் பண்ணாது. டஸ்ட் இருந்தால் டஸ்ட்டை வந்து எடுத்துரும். மாப்பிங்ன்றது இங்கே என்ன கான்செப்ட் அப்படின்னா அந்த மாப்பிங் பிளேட்டை வந்து அது போகும்போது அப்படியே ஜஸ்ட் வந்து தேய்ச்சிட்டே போகிறதுனால அதெல்லாம் வந்து பெருசாக கரைலாம் வந்து ரிமூவ் ஆகுது. அந்த ஈரம் படுறதுனால கொஞ்சம் அதில் வர டஸ்ட்டு வந்து வரும், அவ்வளோதான். இப்போ பெருகும் போது அந்த தண்ணி போட்டு தொடச்சின்னு போகிறதுனால கொஞ்சம் வந்து அந்த டஸ்ட்டு வந்து எக்ஸ்ட்ரா வரும். இப்போ வந்து இன்டரப்ட் பண்ணுறேன், நான் காலோ இல்லை வேறு ஏதோ ஒரு ஆப்ஜெக்ட் வந்து வந்துருச்சு அப்படின்னா அது எப்படி வந்து ரியாக்ட் பண்ணுது அப்படின்றது டெஸ்ட்டு தான் இது. இப்போ நான் கால் வந்து வச்சிட்ருக்கேன், என் கால் மேலே ஏறுது, சைடில் போகுது, எதுதோ வந்து பண்ணிகிட்ருக்கு. ஆனால் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஆப்ஜெக்டே தான் வந்து அதை வந்து டார்கெட் பண்ணதுக்காண்டி அது யூஷுவல் மேப்பிங் வந்து பார்த்திங்கன்னா போகிறதில்ல. அந்த ஆப்ஜெக்டே வந்து சுற்றி சுற்றி வருது. அதுக்கப்புறம் முடியலன்ற கட்டத்தில் வந்து தான் வெளியே போயிடுச்சு. இப்போ வந்து அந்த வால் எட்ஜஸில் வந்து எப்படி டஸ்ட்டெலாம் வந்து பிக் பண்ணுதா இல்லையா, எப்படி எட்ஜஸ் எல்லாம் வந்து போகுது அப்படின்ட்டு பார்க்கும்போது பார்த்திங்கன்னா அந்த வால் சைடில் வந்து எந்த பிரச்சனையும் இல்லை. அந்த ஃபேன் வந்து கரெக்டாக வால் சைடு வரைக்கும் போகிறதுனால அந்த சைட் ப்ரஷ்ஷு சூப்பராக வந்து க்ளீன் பண்ணிவிடும். ஆனால் அந்த கார்னரில் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக அந்த ஒரு குறிப்பிட்ட டிஸ்டன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா க்ளீன் பண்ண முடியாது. அந்த டிஸ்டன்ஸ் வந்து உங்களால் வந்து அது வந்து க்ளீன் பண்ண முடியாது. அப்புறம் இப்போ டோர் சைடை வந்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்றது தான் வந்து நம்ம இங்கே பார்க்க போகிறோம். இப்போ டோர் சைடு வந்து பார்த்திங்கன்னா இப்போ டோர் வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் வந்து ஓப்பனில் இருக்குது. அது மாதிரி டைம்னா இப்போ இந்த வேக்கம் க்ளீனரால் வந்து எவ்வளோ தூரம் போக முடியும் அப்படின்னா இவ்வளோ தான் வந்து போக முடியும். அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா டோரை வந்து மேக்ஸிமம் எவ்வளோ வந்து சென்டர் பாயிண்டில் வந்து வைக்க முடியுமோ இது மாதிரி இப்போ வச்சுட்டோம் அப்படின்னா அது பாட் வந்து எண்டு வரைக்கும் எவ்வளோ மேக்ஸிமம் வந்து போதும் அவ்வளோ தூரம் வந்து போயிட்டு க்ளீன் பண்ணுது. இவ்வளோ தூரம் தான் வந்து க்ளீன் பண்ண முடியாது. அதனால் வந்து நம்ம சைடு வந்து பார்த்திங்கன்னா இதெல்லாம் பண்ண வேண்டியது இருக்குது. இருக்கிற எல்லா பொருளையும் வந்து ஏற கட்டணும், இது மாதிரி கதவையும் வந்து அரேஞ்ச் பண்ணணும். அதுக்கப்புறம் இப்போ இந்த சோஃபா சைட்லலாம் வந்து பாருங்கள் கொஞ்சம் தான் வந்து கேப் இருக்குது. அதனால் அது போக முடியுன்றதுனால அந்த போகிற கேப்லேயும் வந்து பார்த்திங்கன்னா அடியில் போயிட்டு சூப்பராகவே வந்து க்ளீன் பண்ணுது. இது வந்து ப்ளஸ்ஸு, சூப்பர் ப்ளஸ்ஸு. ஏன்னா இப்போ நம்ம கூட வந்து பார்த்திங்கன்னா உள்ளே தொட போட்டு ஒரு சில டைம் தான் வந்து பெருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா எல்லா டைமும் வந்து மாப் பண்ணும்போது இது க்ளீன் பண்ணும்போது சூப்பராக வந்து க்ளீன் பண்ணுது. இப்போ டேபிளுக்கு கீழே எப்படி க்ளீன் பண்ணுது அப்படின்ட்டு, ஏன்னா இப்போ குட்டி குட்டி பிளேசஸும் இருக்கும் பார்த்திங்களா, அங்கெல்லாம் கரெக்டாக திரும்பி க்ளீன் பண்ணுதா அப்படின்றது ஒரு டெஸ்ட்டு தான் இது. இப்போ குட்டியான பிளேஸ் தான் டேபிள் கீழே, அதுவும் வந்து பார்த்திங்கன்னா சூப்பராகவே வந்து பார்த்திங்கன்னா எல்லா பிளேஸுக்கும் வந்து போயிட்டு வந்துடும். அதுக்கப்புறம் இந்த சேரு கடியிலும் சூப்பராக அந்த கேப்பில் வந்து போயிட்டு வருது. அதனால் எந்த குறையுமே வந்து இங்கேயும் வந்து சொல்ல முடியாது. நெக்ஸ்ட்டு வந்து இது மாதிரி கேப்பில் வந்து பார்த்திங்கன்னா அது வந்து ஒரு சில டைம்ஸ் வந்து போகாது. அது வந்து ஒரு ட்ராபேக்கு. ஆனால் மேக்ஸிமம் வந்து சம்டைம்ஸ் வந்து போகுது, சம்டைம்ஸ் போகல. அதனால் கரெக்டாக வந்து அதை வந்து என்னால் வந்து சொல்ல முடியலைங்க. அதனால் வந்து அதை எப்படி ஜட்ஜ் பண்ணுறதுனே தெரில. இங்கே வந்து பார்த்திங்கன்னா எல்லா இடத்துலையும் அது கொஞ்சம் பிளேஸாக இருந்தாலும் அது வந்து கொஞ்சம் பிளேஸ் வந்து மிஸ் பண்ணுது அப்படின்னாலும் அங்கே போயிட்டு வந்து க்ளீன் பண்ணிவிட்டோம். இங்கே பாருங்கள், இப்போ இந்த டைம் வந்து பார்த்திங்கன்னா நான் க்ளீன் பண்ணும்போது இங்கே போகுது, முன்னாடி டைம் வந்து பார்த்திங்கன்னா அங்கே போகல. அது மாதிரி ஒரு டைம் வந்து பார்த்திங்கன்னா அந்த மேப்பிங் வந்து பார்த்திங்கன்னா மிஸ்டேக் பண்ணுது. அதுக்கப்புறம் இப்போ வந்து க்ளீனிங் மேப்பிங் வந்து எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்ட்டு பார்ப்போம். இது வந்து நான் ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் பண்ணிட்டேன், அப்போ தான் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் கிடைக்கின்றதுனால. ஃபஸ்ட்டு வந்து அந்த சோரோட ஓரத்தெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அந்த மேப் போட்டுன்னு வந்துடும். அதுக்கப்புறமா இது மாதிரி தான் வந்துங்க போயிட்டு இப்படி வந்து ஒரு டிஸ்டன்ஸ் வரைக்கும் வந்து க்ளீன் பண்ணோம். இதுக்கப்புறம் இது மாதிரி முடிச்சிடுச்சு அப்படின்னா இப்போ கம்ப்ளீட்டாக வந்து முடிச்சிடுச்சு அப்படின்னா திருப்பி அந்த விட்ட பாயிண்ட்லேருந்து திருப்பி இந்த கேப் வரைக்கும் வந்து க்ளீன் பண்ணும். இதே தாங்க வந்து ஃபுல்லாக பண்ணும். இப்போ வந்து அந்த
வாஷ் பேஷன் சைடில் வந்து கொஞ்சம் கேப் இருக்குது அப்படின்னாலும் அங்கேயும் வந்து பார்த்திங்கன்னா இதே இது தான் வந்து ஃபார்முலாவை தான் வந்து அது அப்ளை பண்ணுது. சூப்பராக வந்து இருக்குது இந்த மேப்பிங் ரூட்டு. நான் ஆப்பில் வந்து காட்டுறேன் எப்படின்ட்டு. இப்போ கேக் டஸ்ட்லாம் வந்து நிறைய கேக் வந்து சாப்பிட்டு சிந்திருந்தது, அதெல்லாம் எப்படி வந்து பிக் பண்ணுது அப்படின்ட்டு தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். இப்போ வந்து இங்கே பாருங்கள், அந்த கேக் டஸ்ட்டு வந்து இருந்ததுனால ஒரு சிலதெல்லாம் வந்து கரையாயிடுச்சு. அதெல்லாம் வந்து அதனால் க்ளீன் பண்ண முடியல. மாப்பிங் தான் வந்து பண்ணுது. அதனால் ஒரு ட்ரை கேக் பார்ட்டிகலாக இருந்தால் ஈஸியாக வந்து பிக் பண்ணுது. இப்போ இங்கே பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும். இப்போ அதுவே வந்து ரொம்ப அழிந்துடுச்சு அப்படின்னா அதை வந்து க்ளீன் பண்ணிலாம் தொடச்சி எடுக்காது. இதுதான் வந்து பார்த்திங்கன்னா யதார்த்தமான உண்மை. இப்போ அவ்வளோ கேக் பார்ட்டிகள் இருந்தது, அது ட்ரையாக பார்ட்டிகலாக இருந்தால் அது எடுத்துடுது. அதுவே கொஞ்சம் கரையாக அது உள்ளே நசுங்கி இருந்தது அப்படின்னா அதால் க்ளீன் பண்ண முடியாது. இப்போ காட்டுக்கடியில் வந்து பார்த்திங்கன்னா சம் அட்வான்டேஜ். இப்போ நம்மளே கூட வந்து பார்த்திங்கன்னா டெய்லியெலாம் காட்டுக்கடியில் வந்து க்ளீன் பண்ண மாட்டோம். ஆனால் இது வந்து பாட்டை வந்து பார்த்திங்கன்னா எல்லா நாளுமே வந்து பார்த்திங்கன்னா உள்ளே போயிட்டு வந்து டாய்ஸ் ஏதாவது இருந்தால் கூட வெளியே தள்ளி விட்டுரும். அது மாதிரி சூப்பராக வந்து இது மாதிரி குட்டி குட்டி ப்ளேஸ்லேயும் வந்து பார்த்திங்கன்னா சூப்பராகவே போயிட்டு க்ளீன் பண்ணுது. இது வந்து மிகப்பெரிய ப்ளஸ் தான் நம்ம சைடுலேருந்து பார்க்கும்போது. இப்போ சப்போஸ் வந்து டாய்ஸ்லாம் இடையில் இது மாதிரி க்ளீன் பண்ணுற பாத்தில் இருந்தது என்னென்னா ஆகும் அப்படின்னு பார்க்கும்போது பார்த்திங்கன்னா, இப்போ பெரிய டாய்ஸாக இருந்தால் அது போராடி அதை தள்ளிட்டு தான் போகுது கண்டி உள்ளெல்லாம் வந்து போக மாட்டுது. இது மாதிரி விட்டுகிட்டே போகுது கடைசி வரைக்கும். அதை விட கொஞ்சம் சின்ன டாய்ஸாக வந்து போட்டு செக் பண்ணி பார்த்தேன். இதுவும் வந்து கடைசி வரைக்கும் அப்படி தான் உள்ளெல்லாம் வந்து போய் அந்த மெயின் ப்ரஷ் உள்ளெல்லாம் வந்து லாக் ஆகலை. அதனால் வந்து இது எதுவுமே பண்ண முடியாது. அதெல்லாம் இது மாதிரி தள்ளிட்டு தான் கிடக்க வேண்டி உள்ளே போய் லாக் ஆகாது. ரெட் கலர் வார்னிங் வந்து பார்த்திங்கன்னா இந்த பவர் பட்டன்லேயும் வரும், ஆப்லேயும் நோட்டிஃபிகேஷனாக வந்துடும். இங்கே பார்க்குறப்ப வர பிரச்சனை வந்து என்னென்னா மெயின் ப்ரஷில் இது மாதிரி நட்டு வந்து சிக்கிச்சு. அதனால் வந்து வேக்யூம் கிளீனர் வந்து ஸ்டாப் ஆகிடுச்சு, ரன் ஆகாது. சார்ஜிங் டைம் எவ்வளோ அப்படின்னா 6 ஹவர்ஸ் வந்து ஆகுதுங்க. அதனால் இடையில் வந்து வந்துடுச்சு அப்படின்னாலும் ரொம்ப நேரம் ஒரு 3 ஹவர்ஸ் வந்து சார்ஜ் பண்ணிட்டு தான் அப்புறமா தான் வந்து க்ளீன் பண்ணும். இது வந்து எப்படின்னா ஸ்மால் பிளேசஸ்லேயும் வந்து இப்போ ஒரு ஜீப் வந்து நின்றுட்டுருக்கு, அது கீழே வந்து போக முடிஞ்சுது அப்படின்னா அதுக்கு அடியிலையும் வந்து போயிட்டு க்ளீன் பண்ணுது. இதுவும் வந்து ஒரு சூப்பரான ப்ளஸ் தான். சப்போஸ் வந்து க்ளீன் பண்ணும்போது மேட்லாம் நம்ம அப்படியே விட்டுட்டோம் அப்படின்னா என்ன ஆகுது அப்படின்றது தான். இப்போது வெறும் க்ளீனிங் மட்டும் போடும்போது அந்த மேட்டு மேலெலாம் கூட ஏறி போயிடும். அதுவே வந்து மாப்பிங் அப்படின்னு போடும்போது பார்த்திங்கன்னா இது மாதிரி வந்து ரொம்ப போராடுது. சைடில் போகுது, மேலே வர்றதுக்கு முயற்சி பண்ணும். அது மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ ட்ரபுள் வந்து இது ஃபேஸ் பண்ணுது. ஆனால் வெறும் க்ளீனிங் மட்டும் அப்படின்னா பிரச்சனை கிடையாது. இதை நான் வந்து அப்படியே விட்டுறேன் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்காக. வீடியோ கொஞ்சம் நேரம் வந்து போகும், வாய்ஸ் வந்து எதுவும் இருக்காது. வேணும்னா நீங்கள் பாருங்கள், எல்லாம் அந்த சாப்டர்ஸ் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட்டு சாப்டருக்கு வந்து நீங்கள் போயிடுங்க. ஆப் கூட வந்து எப்படி கனெக்ட் பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு வந்து ப்ளே ஸ்டோர் போயிட்டு எக்கோவேக்ஸ் ஹோம் என்ற ஆப்பை வந்து டவுன்லோட் பண்ணிங்க. டவுன்லோட் பண்ணிட்டு ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா இது மாதிரி தான் வந்து ஆட்டோமேட்டிக்காக ரீஜனையும் லாங்குவேஜையும் டிடெக்ட் பண்ணுறோம். நெக்ஸ்ட் அப்படின்னு வந்து கொடுத்துட்டு இந்த ப்ரைவசி பாலிசி இதெல்லாம் வந்து நெக்ஸ்ட்டு அக்செப்ட் பண்ணி நெக்ஸ்ட்டு போனீங்க அப்படின்னா இது மாதிரி யூசர் நேம் பாஸ்வேர்டு ரெஜிஸ்டர் பண்ணி க்ரியேட் பண்ணிட்டோம் அப்படின்னா ஆப்பை வந்து இப்படி தான் வந்து ஓப்பன் ஆகும். ஓப்பன் ஆகிடுச்சு அப்படின்னா அந்த மாடல் நேமு இதை வந்து நம்ம ரீநேம் பண்ணியும் வந்து வச்சுக்கலாம், யூஸ்ஃபுல் தான். அப்புறம் ஆன்லைனாக ஆஃப்லைனாக எவ்வளோ சார்ஜ் இருக்குது, ஆட்டோ க்ளீனிங்கும் வந்துருக்கு. இங்கேருந்தே நம்ம வந்து ஆட்டோ க்ளீன் பண்ணிக்கலாம். ரீசார்ஜ் க்ளீன் பண்ணிகிட்டே இருக்கும்போது நம்ம ரீசார்ஜ் பண்ணணும்னு நினச்சாலும் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த என்டர் ஸ்மார்ட் ஹோமுக்குள்ளே போனோம் அப்படின்னா இது மாதிரி வந்து இருக்குது. நான் வந்து இது ரீசெட் பண்ணதுனால இந்த டெமோ இதுவே காட்டுது, அந்த க்ளீனிங் ஏரியா வந்து எனக்கு காட்டல. இங்கே வந்து பார்த்திங்கன்னா அந்த கஸ்டம் க்ளீனிங்கும் இருக்குது. இப்போ கிச்சனு, பெட்ரூமு, ஹால் மட்டும் க்ளீன் பண்ணணும்னு நினச்சிங்கனாலும் அந்த மேப் வந்து எனேபிள் பண்ணி சூப்பராக யூஸ் பண்ணிக்கலாம். க்ளீனிங் ப்ரிஃபரன்ஸில் வந்து பார்த்திங்கன்னா நீங்களே வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். செக்ஷன் பவர் வந்து எந்த மோடில் வந்து வைக்கணும், வாட்டர் ஃப்ளோ லெவல் வந்து எந்த லெவலில் இருக்கணும், மாப்பிங் மோட் வந்து நார்மலாக டீப்பாக, இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்மளே வந்து சூஸ் பண்ணிக்க முடியும். அதனால் இது சூப்பர் ஆப்ஷனாக தான் வந்து இருக்குது. அப்புறம் நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா செட்டிங்ஸ் வந்து போயிட்டு பார்த்துடலாம். பேசிக் செட்டிங்ஸு, அடிஷ்னல் செட்டிங்ஸ்னு வந்துருக்கு. பேசிக் செட்டிங்ஸில் வந்து பார்த்திங்கன்னா அட்வான்ஸ் மோடுன்னு ஒன்று இருக்குது. அட்வான்ஸ் மோடை எனேபிள் பண்ணிட்டோம் அப்படின்னா கஸ்டம் க்ளீனிங்கு, விர்ச்சுவல் பவுண்ட்ரி, மல்டி ஃப்ளோர் மாப்பு இதெல்லாம் வந்து நம்ம ஆக்சஸ் பண்ண முடியும் ஈஸியாக. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஆட்டோ பூஸ்ட் செக்ஷனை எனேபிள் பண்ணும்போது பார்த்திங்கன்னா அந்த கார்பெட்லாம் க்ளீன் பண்ணும்போது மேக்ஸிமம் பவர் யூஸ் பண்ணி அதை க்ளீன் பண்ணணும் அப்படின்ட்டு வந்து சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் ஆட்டோ எம்டியை வந்து பார்த்திங்கன்னா நம்ம யூஸ் பண்ண போகிறதில்ல. ஸ்கெடியூலிங்கும் வந்து பார்த்திங்கன்னா இந்த ப்ளஸ் பட்டனை கொடுத்து நம்ம வந்து தேவையான டைமை வந்து ஆட்டோ க்ளீனை வந்து நம்ம இது பண்ணிக்கலாம். அது செம்ம ஆப்ஷனாக இருக்கும்.
நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா கண்டினியூஸ் க்ளீனிங்கு. இது வந்து சூப்பரான ஆப்ஷனு. அன்ஃபினிஷ்டு ஒர்க்கை வந்து பார்த்திங்கன்னா இப்போ கிச்சன் க்ளீன் பண்ணாமல் இருந்தது அப்படின்னாலும் திருப்பியும் போய்ட்டு அதை க்ளீன் பண்ணிட்டு வரும். அதுவும் சம் ஆப்ஷனு. அப்புறம் டூ நாட் டிஸ்டர்பும் வந்து நம்ம எனேபிள் பண்ண வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் வந்து க்ளீனிங் கிளாத் ரிமைண்டரையும் வந்து நம்ம எனேபிள் பண்ணி வச்சுக்கணும். அது வந்து ரிமைண்டர் பண்ணும். இப்போ இந்த ரீசெட் கரண்ட் மேப்பையும் வந்து பண்ணுறதா இருந்தாலும் பண்ணிக்கலாம். இப்படி தான் நான் வந்து பண்ணிட்டேன். அடிஷ்னல் செட்டிங்ஸில் வந்து பார்த்திங்கன்னா இந்த க்ளீனிங் லாக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் பார்க்கலாம் எவ்வளோ நாள் வந்து நான் யூஸ் பண்ணிட்டுருக்கேன். க்ரீன்னா கம்ப்ளீட்டாக க்ளீன் பண்ணுது. அந்த ஆரஞ்சு கலரில் வந்து காட்டுறதுலாம் வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாக இல்லை. அதுதான் வந்து நான் இங்கே வந்து காமிச்சிட்ருக்கேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொன்றா வந்து நான் இப்படி போகிறேன். அந்த மேப்பிங்லாம் வந்து இங்கே காட்டுறேன்னு சொன்னேன் பார்த்திங்களா, இப்படி தான் வந்து அது போயிட்டு க்ளீன் பண்ணுது ஒவ்வொரு ரூமாக. அது எவ்வளோ நேரம் ஆகுது அப்படின்னா 45 மினிட்ஸு. 2 பெட்ரூமு, ஒரு ஹாலு, ஒரு கிச்சனு. இங்கே நாங்கள் எங்கள் வீடு. அது வந்து பார்த்திங்கன்னா இவ்வளோ மீட்டர் ஸ்கொயர் 42 மீட்டர் ஸ்கொயர்ஸ் வந்து அது க்ளீன் பண்ணியிருக்கு. எவ்வளோ நேரம் அப்படின்னா 45 மினிட்ஸ் வந்து அது க்ளீன் பண்ணுது. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆக்சசரிஸ்லாம் வந்து எவ்வளோ யூசேஜ் அப்படின்றத வந்து காட்டுது. நெக்ஸ்ட்டு வாய்ஸ் ரிப்போர்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா வால்யூம் லெவலை வந்து கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். லாங்குவேஜும் வந்து பார்த்திங்கன்னா சேஞ்ச் பண்ணிக்கலாம். தமிழ்லாம் இல்லை, இங்கிலீஷ் தான் வந்து யூஸ் பண்ணி ஆகணும். நெக்ஸ்ட்டு வந்து டைம் ஜோனு ஆட்டோமேட்டிக்காக வந்து டிடெக்ட் பண்ணிக்கும். அதுக்கப்புறம் பாட்டையும் வந்து ரீநேம் பண்ணி இங்கேயும் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோதாங்க இதனுடைய செட்டிங்ஸ் ஆப்ஷன். அப்புறம் முக்கியமான விஷயம் வந்து பார்த்திங்கன்னா நோட்டிஃபிகேஷன்ஸ். மால் ஃபங்க்ஷன் ஆகிட்டாலும் நோட்டிஃபிகேஷன் வரும். க்ளீனிங் கம்ப்ளீட்னாலும் நோட்டிஃபிகேஷன் வரும். இப்போ நம்ம வேறு ரூமில் இருக்கிறோம், அது வந்து க்ளீன் பண்ணிகிட்ருக்கு அப்படின்னாலும் மால் ஃபங்க்ஷன் ஆகிடுச்சுனாலும் நம்ம வந்து கண்டுபிடிக்க முடியாது. ஆப்பில் நோட்டிஃபிகேஷன் வரதுனால சூப்பராக யூஸ்ஃபுல்லாகவே இருக்குது. எனக்கு செம்ம ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது இந்த நோட்டிஃபிகேஷன் வருது. அதனால் ஆப் மூலிமா கனெக்ட் பண்ணிட்டு யூஸ் பண்ணுறது வந்து பெஸ்ட்டு. ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா அதிகம் தான், நம்ம எல்லாருக்குமே தெரியும். நாங்கள் வந்து கிரேட் இண்டியன் சேலில் வந்து 27Kக்கு வந்து வாங்கினோம். இப்போ 34Kக்கு வந்து அவைலபிளாக இருக்குது அமேசானில். லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் தரேன், வேணுன்னா செக் பண்ணி பாருங்கள். ஒர்த்தா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக ஒர்த்து தான். கொஞ்சம் சில ட்ராபேக்ஸ் வந்து இருக்குது. 2 பேருமே ஒர்க்கிங்கு, கொஞ்சம் டைம் இல்லை அப்படின்னா கண்டிப்பாக வந்து வாங்கலாம். ஒர்த்து தான். ஆனால் வந்து நம்ம மேனுவலாக வந்து மாப்பிங் போடுற அளவுக்குலாம் இருக்காது. க்ளீனிங் வந்து பார்த்திங்கன்னா நம்ம க்ளீன் பண்ணுற அளவுக்கு தான் இருக்குது. இது மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான ஹோம் அண்ட் கிச்சன் சம்மந்தமான ப்ராடக்ட் அப்டேட்ஸ் வந்து தெரிஞ்சுக்கணுன்னா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.